ஒருத்தன் ஏன் சினிமா பார்க்குறான் சொல்லுங்க? சும்மா டைம் பாஸ்க்காக தானே சார். இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோம். வெறும் டைம் பாஸா? இப்படி தான் சினிமாவை புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதனால தான் வருஷத்துக்கு 100 குப்பை படம் வருது. இட்ஸ் அ வேல்யூ சத்யா, வேல்யூ. வேல்யூனா ஒருத்தன் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, புரியுதா? ஒருத்தன் படம் பார்க்குறான்னா தன்னோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணத்தான். அதுக்கு யோகா பண்ணோம், ஹிமாலயா போகணும்னு அவசியம் இல்லை. நல்ல சினிமாவை பார்த்தாலே போதும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஏன் நம்ம காந்தி ஹரிச்சந்திர நாடகம் பார்த்ததுனால தான் தன்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டாரு. அதனால தானே நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. நம்மளை விட சின்ன நாடெல்லாம் உலகமே வியக்கிற அளவுக்கு எப்படி படம் எடுக்க முடியுது? ஈரான், லத்தீன் அமெரிக்கன் ஃபிலிம்லாம் ஏன் நல்லா இருக்கு? சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன், பைசைக்கிள் தீஃப், பேரண்ட்ஸ், செப்பரேஷன் எல்லாம் ஏன் இன்னும் கொண்டாடிட்டு இருக்கோம்? அவ்வளோ ஏன் சார் நம்ம சத்தியஜித் திரைவால முடிஞ்சது, நம்மளால ஏன் முடியல? அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு தெரியுமா? அவங்க படங்களை இமேஜினேஷனே கிடையாது. அவங்க தங்களோட வாழ்க்கையில பார்த்த சம்பவங்கள், விஷயங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க படங்கள்லாம் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் சார் இருக்கும். அதுக்கு தான் அவங்க படங்களை பற்றி இன்னும் பேசிட்டு இருக்கோம். அவ்வளோ ஏன் சார் மலையாளம், மராத்தியில் இன்னும் நல்ல படங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்கு. தமிழ்ல மட்டும் வரலையே.